பிப்ரவரி 22, 2024 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார். Jesus will do miracles in your life and make you happy. சங்கீதம் 126 அதிகாரம் 3 வசனம். Psalm chapter 126 verse 3. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நாம் கர்த்தரை பெரியவராக பார்க்கும்போது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் காணப்படுவார். எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால் கர்த்தரை உங்கள் சூழ்நிலைக்கு மேலாக பெரியவராக பாருங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே தேவ பலன். கர்த்தர் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்ய வல்லவர் என்று வசனம் சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமான பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ பண்ணுவார். நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து நீங்கள் மகிழ்ச்சியோடு அவருக்கு நன்றி சொல்லும் நாட்கள் வெகு தொலைவிலே இல்லை. The Lord has done great things for us and we are filled with joy. My dear brothers and sisters, the Lord does unsearchable great things and innumerable wonders. When we see God as great, God will be seen as doing great things for us. If you want to live happily in all difficult situations, see God as greater than your circumstances. He will do great things. God's power is to delight in the Lord. The verse says that the Lord is able to do more than we think and ask. God will do great things in your life and make you happy more than you expected. You will be happy. The days are not far when the Lord will do great things in your life and you will be happily thank Him. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளிலே கர்த்தர் புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து கர்த்தர் நீர் புதிய காரியங்களை பெரிய காரியங்களை நீ செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கொடாகோடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்கள் வாழ்வில் போதுமானவராக இருந்தல்வீராக. எங்கள் வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீ சந்தித்தரல விடுமா ஜெபிக்கிறோம். பெரிதான நன்மைகளை பெரிதான காரியங்களை வாழ்விலே நீ செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபையுள்ளவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதியே, பரிசுத்தரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் எங்களுக்கு இறங்கி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம். கர்த்தர் நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற கர்த்தர். அப்படியாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் ஆண்டவரே பெரிய நன்மைகளை நீ தந்து பெரிதான ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கர்த்தர் நீர் அதிகமாய் செய்கிறவர் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்படிப்பட்டதான நன்மைகளை நீ செய்வதற்காக தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகளையும் கர்த்தர் நீர் சந்தித்து அவளை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிறதாக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கோடாகோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நன்மைகளையும் ஆண்டவர் நீ தருவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் கூட பலவீனத்தின் மத்தியிலே யார் யார் சோர்வோடு கர்த்தாவே எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் ஆண்டவர் நீ ஒரு பெரிய காரியத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாங்கின கடன்கள் ஆண்டவரே அது வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிற நம்முடைய பிள்ளைகள் அப்பா, என் தேவ நீர் ஆண்டவரே அவர்களுக்கு இறங்கி அந்த கடன்கள் எல்லாம் முழுவதுமாக தீர்வதற்குடியாக ஆண்டவர் அற்புதத்தை உடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். அற்புதத்தை நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னுமா நம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த காரியத்தை வாஞ்சிக்கிறார்களோ அத்தனை காரியங்களும் ஆண்டவனை அவர்களுக்கு துணையாக இருந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம், கொடாகோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாள் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
அநேக பிறந்த நாட்களை அவள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவள் வாழும்படியாக நிற்கிறவை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவள் வாழும்படியாக நிற்கிறவை தருவீராக. எல்லா பாக்கியத்தையும் நன்மையான பிள்ளைகளுக்கு தந்து வழிநடத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் ஒரு இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.